புரிஞ்சுக்கொள்ளு. எனக்கு அர்ச்சுனா எதிரி இல்லை, அர்ச்சுனாக்கு நான் வன்னிமேந்தன் எதிரி இல்லை. நாங்கள் நாலு ரெண்டு பேசிக்கொள்வோம். நாளை புதிய வடிவம் எடுத்து புறப்படலாம், ஏன் வாய்ப்பு இருக்கிறது. நான் கேட்டிருக்கிறேன், நான் ஆதரவு அண்ணன் பேசாதீங்க, இது தப்பாயிரும், நாளைக்கு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான், பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி தில்லு இருக்கா அவங்களுக்கு சொல்றதுக்கு? இருக்கா அவங்களுக்கு? நான் ஆதரவு கொடுக்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் ஐயா அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார், திருத்தி கொண்டார், தவறுன்ற பொழுது மன்னிப்பு கேட்டார். அதான் அவர். இரவு பகல் பாராத எங்கள் விடுதலைக்காக பரப்புரையை நாங்கள் செய்தோம். எங்கள் விடுதலையின் மீது, விடுதலையினுடைய மண்ணின் மீது எதிரிகள் சுற்றி வளைத்து பல முற்றுகை பொய் பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுது அதை உடைத்தறிந்தவர்கள் நாங்கள். தொட்டி பிடித்திருக்கும், பேச இருக்கிற விடயம் ஏராளம் இருக்கிறது, பேசத்தான் வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் இங்கு வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். 2025 ஆண்டு, இந்த ஆண்டு நாங்கள் சில விடயங்களை கடந்தும் சில விடயங்களுக்கு மௌனமாக கடந்து போக எண்ணுகிறோம். தொடர்ந்தும் வன்னிமைந்தன் மீதும் இந்த வன்னிமைந்தன் தளத்தின் மீதும் அவதூறை நீங்கள் பேச முற்பட்டால் நாங்கள் எதிர்வினையாற்ற எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறோம். ஆகவே இன்று சில யூடியூபர்களை நான் பார்க்கின்ற பொழுது வன்னிமைந்தன் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புகிறார் என்கின்றீர்கள். வன்னிமைந்தன் அர்ச்சுனா மீது என்று அவதூறு பரப்பினார்? என்ன அவதூறு பரப்பினார்? ஒருவரை ஆதரித்து அவருக்காக உழைத்து அவரை வேட்பாளராக தெரிவு செய்வது முதல் அந்த வேட்பாளர் தெரிவில் இருந்து அனைத்து விடயங்களையும் செய்ததில் பெரும் பங்கு எனக்கு இருக்கிறது. அன்று மட்டும் நான் அதை திட்டமிட்டு கச்சிதமாக செய்திருக்காவிட்டால் இன்று அர்ச்சுனா பாராளுமன்றம் சென்றிருக்க முடியாது என்பதை உள்ளிருந்து வேலை செய்த பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் கூட மயூரனுக்கு கூட அது புரிந்திருக்கும். ஆகவே தெருவில் இருந்தவர்கள் இன்று வந்து தாங்கள் தான் அர்ச்சுனாவுடைய வலது கையாகவும் தாங்கள் தான் இதை மெத்த படித்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு யார் யாரோலாம் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள். சரி, நீங்கள் யூடியூப்பராக இருந்தால் வாருங்கள், நானும் ஒரு யூடியூப்பர், நீங்கள் ஒரு யூடியூப்பர், வாருங்கள் பேசலாம். ஆகவே எப்பொழுதும் ஒரு விடயம் தொடர்ந்து நிலைத்திருக்காது. எப்பொழுதும் சுனாமி அடித்துக் கொண்டிருக்காது. ஒரு முறைதான் அடிக்கும், அடித்தால் அழித்து விட்டு அது கடந்து விடும், வந்த வழித்தடம் தெரியாமல் மறைந்து விடும். ஆனால் அழிவு பேரழிவாக இருக்கும். அதுபோல்தான் அரசியல்வாதிகள் என்பது ஒவ்வொரு காலத்தினுடைய சீசன், ஒரு காலத்தினுடைய பயிர், அவ்வளவுதான். அவர்களை ஒரு முறை கொண்டாடுவார்கள், அதே மக்கள் ஒரு முறை அவர்களை எடுத்து வீசி எறிவார்கள். ஆகவே வரும்போது அவர்களை வாழ்த்தி வரவேற்கிற அதே வாய்தான் பின்னர் இவர்கள் கூடாது என்று அசிங்கமாக அவதூறை மிரட்டி கலைப்பது. அது அரசியல்வாதிகள். ஆனால் வன்னிமேந்தன் என்கின்றவன் ஒரு மனிதநேயம் கொண்டவன், நான் ஒரு ஊடக நபர். ஆகவே நான் இருதரவை நடுநிலையாகவே என்றும் பயணிக்க விரும்புகின்றவன். ஆனால் அர்ச்சுனா மீது ஒருபோதும் அவருக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை. எங்களது கேள்விகளுக்கு கேட்கிறோம், அதற்கு பதில் தர மறுக்கிறார்கள். அது உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதா? அப்படின்னா பாருங்கள், இன்றும் அர்ச்சுனா அப்படி நாங்கள் பேசலாம். யாருக்காவது துணிவு இருந்தால், யாருக்காவது வீரம் இருந்தால், நீங்கள் விளைநிலத்தில் விளைந்த விதைகள் என்றால் தயவு செய்து எழுந்து வாருங்கள். யாராவது வாருங்கள், யாராவது வாருங்கள். நாங்கள் மீளவும் வன்னிமேந்தனாகிய நான் மீளவும் பல முறை தெளிவாகவே தெரிவித்திருக்கிறேன். நாங்கள் ஆதரித்த ஒருவரை, பாராளுமன்றம் அனுப்பி வைத்த ஒருவரை, இரவு பகல் பாராத ஊடுறக்கம் இல்லாது நாங்கள் அனுப்பியவர்கள். ஆதலால் அவருக்கு எதிராக ஒரு பொழுதும் நாங்கள் அவதூறு பரப்ப மாட்டது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். எங்களுடைய கேள்விகள் இந்த அவையிலே, இந்த வன்னிமேந்தன் தளத்தினூடாக நடத்தப்பட்ட சில நிகழ்வுகளுக்கு விளக்கம் கேட்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே கேட்கப்படுகின்ற விளக்கங்களுக்கு பதில் தர மறந்து ஓடி ஒளிவதும், எங்கள் மீது என் மீது அவதூறு வீசுவது அர்ச்சுனா ராமநாதனும் அவரது சகபாடிகள் தான். ஆக தேர்தலில் வருகின்ற பொழுது சிறை உடைத்து சிறை மீட்பில் இருந்து
மருத்துவமனையில் காணவில்லை என தேடியில் இருந்து அன்று வரை அளப்பெரும் சேவையாற்றியவர்கள் இந்த வன்னியமேந்தன் தளம். அதை யாரும் மறந்து விடாதீர்கள். ஆகவே வன்னியமேந்தன் தேச துரோகி. அப்படி என்றால் எந்த தேசத்துக்கு வன்னியமேந்தன் எப்போது துரோகம் செய்தான்? அப்படி என்றால் இந்த தேச துரோகம் என்று பட்டம் சொல்கிற நீங்கள் எங்கிருந்தீர்கள்? யார்? பாருங்கள், பேசுவோம். நாங்கள் ரெடி பேசுவதற்கு. நாங்கள் சொல்லி இருந்தோம், எதிர்வினை ஆற்றினால் நேற்று பேசி இருந்தோம். இதைவிட வன்மமாக இருக்கும். நாங்கள் இதுவரை அர்ச்சனா மீது வன்னியமேந்தனாகிய நான் வன்மம் கொட்டவில்லை. இதுவரை முற்று முழுதாக 100% அவருக்கு எதிராக நான் வரவில்லை. ஆனால் மக்கள் ஒரு நாள் கண்டிப்பாக திரும்புவார்கள். அதற்காகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் நாளை என்னை ஊடகங்கள் மறந்துவிடும், அதனால் தான் அதற்கு முன்னதாகவே சில வேலை திட்டங்களை அவர் கச்சிதமாக கணக்கிட்டு செய்து கொண்டிருக்கிறார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நாளை ஊடகங்களால் நான் மலங்கடிக்கப்படுவேன், மறக்கடிக்கப்படுவேன், எனது குரல் மலங்கடிக்கப்படும், எடுபடாது, அதற்குள்ளதாக நானே ஊடகமாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக அவர் சில முன் தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அதில் முக்கியமாக 1 பரப்புரையாகவும் 2 அதனூடாக பணத்தை சம்பாதிக்க நடவடிக்கையில் அவர் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். அப்ப அதனுடைய விரிவாக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வன்னியமேந்தனாகிய நான் மீளவும் சொல்கிறேன், நான் அவரை செய்யவில்லை. வாங்க போகலாம். இந்த டே என்றவன், இந்த பரதேசி என்று சொல்றவன் எவனாவது இருந்தா வா. வன்னியமேந்தனுக்கு உரிமை இருக்கிறது. நான் அர்ச்சனாவை கேள்வி கேட்பேன். எனது கேள்விகளுக்கு அர்ச்சனா ராமநாதன் பதில் தர வேண்டும். இது மறுநீதி. நான் தோளில் தூக்கி சுமந்து அங்கே கொண்டே விட்டவன். அவரது அண்ணாக்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி, கூட இருந்தவர்களும் சரி, இறுதியிலே வேட்பாளர் தெரிவிப்பது யாருமே பங்களிக்கவில்லை. உடனடியாக அவரை அண்ணாண்டு அவருக்கு அண்ணாக்கு பின்னால் திரும்பினால் எவரும் செய்யவில்லை. ஆனால் வன்னியமேந்தனாகிய நான் உடனடியாக நேரம் போதாது, இவர் பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும், உடனே வேட்பாளர் தெரிவு செய்ய எப்படி என கணக்கு பண்ணி கச்சிதம் பண்ணி நான் அங்கே அதை ஒருங்கிணைத்து வழிநடத்தி இருந்தேன். அந்த வழிநடத்தலை இன்று உள்ளவன் யாராவது ஒருவன் உங்களால் வர முடியும், பேச முடியுமா உங்களால்? சரி, தேர்தல் காலத்திலே வேறு கட்சிகளுக்கு பாடக வாயால் இருந்த நீங்கள் இப்பொழுது மட்டும் எப்படி அர்ச்சனாவை பேச முடியும்? இந்த யூடியூப் எல்லாம் முடிஞ்சா வா, வாங்க ஐயா பேசு. நானும் ஒரு யூடியூப்பிற்கு வாங்க வேணா போட்டு அடிச்சு பார்ப்போம். அர்ச்சனாவுடைய தேர்தல் பரப்புரைக்காக யூடியூப்புக்கு நான் செய்தி போடா இருந்தால் நேரம் இல்லை எனக்கு. ஆக உங்களை மாதிரி பணத்தின் மத்திய பைத்தியம் பிடிக்கிறதா இருந்தால் எனது யூடியூப்பை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு யூடியூப்புக்கு நான் 3-5 வீடியோ போட்டு நான் இஸ்ரேல் பலஸ்தீன யுத்த நடக்க ஒரு நாளைக்கு 24 வீடியோட நான் ஏற்றிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு மாசம் மட்டும் 1.5 மில்லியன், அதாவது 16,80,00,000 பண்ணிக்கிறேன். 1.5 மில்லியனுக்கு மேல ஒரு மாதம் எனக்கு பார்வையாளர் இருந்திருக்காங்க. அந்த பார்வையெல்லாம் வேணாம் தூக்கி எறிஞ்சு போட்டு எங்களுக்காக மந்துக்கிறான்னு தோல் கொடுத்து நடந்தவன். உங்களை மாதிரி பைத்தியக்கார பணத்துக்கு பின்னால் ஆலையே பணம் நாளை குளிச்சுட்டு போலாம். கடத்தை இறங்க கூட இறங்கி அவனை தோல் கொடுத்தா விழாவக்கூடாது. அவன் எங்களுக்கு எதிராக வந்தா நாம் விட்டுட்டு விழாக்கூடாது. இதுதான் உண்மை. நீங்க செய்வீங்களா? நீங்க பல யூடியூபர் மாதிரி சில காசை பண்ணி போட்டு அவனைய போட்டு கொடுத்துறீங்க. எங்களுக்கு தெரியா நிற்காதீங்க. பேசுவோமா? கடந்து போக ஆசைப்படுறேன். இந்த யூடியூபருக்கு சொல்றேன், நான் யூடியூப் நடத்துறேன், ஆனா நீங்க யூடியூபர் நடத்துறீங்க. என்னோட வராதீங்க. நான் திருப்பி நான் வன்மம் கொண்டாரையும் தாக்க விரும்பல. என்ற காலம் இருக்கிறது. நான் கடவுளை நம்புகிறவன். ஆகவே நான் கடவுளுக்கு காலையும் மாலையும் கடவுளை வணங்குகிறேன் என்கிறால் அந்த கடவுளுக்காவது நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆகவே நான் கோபம் வருகின்ற போது நேர்பட பேசுகிறவன், எதையும் யாருக்கு எதிராக நேர்பட சொல்லுகிறவன். ஒன்றை உள்ளே வைத்துவிட்டு வெளியில் பேசுகிறாள் நான் அல்ல. பொது ஒன்று வந்துவிட்டால் பொதுவில் பொதுவாக இருக்கப்பட வேண்டும். நேரில் பட்டதை பட்டபடி பேச வேண்டும். அதுதான் எங்களது கணக்கு இருக்கிறோம்பா. நான் தூட்டுறேன்னு சொல்லி என்னத்தை தூத்துறேன்? நான் என்ன தூட்டுறேன் சொல்லு. வன்னியம் என்ன தூட்டுறேன்? அவதூறு பார்ப்பாடு. என்ன அவதூறு? வன்னியம் என்ன தூட்டுறான்பா? பா கேப்போம். வாங்க என்ன தூட்டுறேன்னு சொல்லு. கேப்போம் வாங்க. என்ன தூட்டுறோம்? கணக்குக்கு வந்த பணத்துக்கு கணக்கு காட்டுன்னு சொல்றோம். நீங்கள் இந்த இடத்துல பொய் சொல்கிறீர்கள் என்று சொல்கிறோம். சரி, நீங்க உண்மையானவரா? அப்படியானால் இதுக்கு கணக்கு ஏன் காட்டவில்லை என கேட்கிறோம்.
நீங்கள் தான் சொன்னீங்களோ ஒத்த பைசாவுக்கு நான் கணக்கு காட்டுவேன், ஒத்த சதத்துக்கும் ஏன் காட்டவில்லை கேட்கிறோம். அப்ப இத நீங்க சொன்னீங்க காட்டுவேன், வாக்குறுதி இருக்கு, யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க, ஆதாரம் இருக்கு. இந்த மணிமேந்தன் யூடியூப்ல கூட இருக்கு. இதுல ஏறத்தாழ 1052 மக்கள் ஒரு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் காலங்கள இறுதி வாரங்கள்ல ஏகப்பட்ட மக்கள் கேட்டாங்க. அந்த மக்கள் சாட்சிகளாக இருக்கிறார். பாருங்கள், பேசுவோம் ஐயா. வன்னிமேந்தன் துரோகி. ஆமா, எங்க இருந்த நீங்களாம் தேச விடுதலைக்காக நாங்கள் களத்தில் கேட்க நீங்க எங்க நின்றீங்க? நாங்கள் கலைப்பண்பாட்டு களத்துல பரப்புரை செய்த ஒன்று கேட்கல, எங்க நின்றீங்க? நீங்கள் எங்களது பேனாக்கள் எங்கள் தேசத்தை பற்றி எழுதின, எங்கள் விடுதலைக்காக எங்கள் பேனாக்கள் ஓர்மத்தோடு நின்றன. இரவு பகல் பாராத எங்கள் விடுதலைக்காக பரப்புரை நாங்கள் செய்தோம். எங்கள் விடுதலையின் மீது, விடுதலையினுடைய மண்ணின் மீது எதிரிகள் சுற்றி வளைத்து பல முற்றுகை பொய் பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுது அதை உடைத்தறிந்தவர்கள் நாங்கள். அந்த ஓர்மமும் அந்த மானமும் எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறதா? யாராவது இப்போ ஒரு யூடியூபர் இருக்கா? பிரபாகரன் இருந்தார நல்லவர் தெரியாது எங்களுக்கு. தலைவர் பிரபாகரன் நிழலை கூட பார்க்காத நீங்க, அவர் இருக்கிற காலப்போதில் என்ன செய்தாங்கன்னு கூட தெரியாது. நீங்க யூடியூபர் வந்துக்கிறீங்க. வேறு யாரும் கொண்டு இந்த விளையாட்டை வச்சுக்கணும். சீமான சொல்ல வேறு யாரும் கொண்டே வச்சுக்கோ, நம்ம கூட வச்சுக்க. சரி, வன்னிமேந்தன் தூட்டுறேன்னா உனக்கு தென்பு இருந்தா பா பேசுவோம்னா சொல்றேன். பா பேசுவோம், வாங்க ஐயா பேசுவோம். யாருக்கா துணிவு இருக்கா? ஏறினா கெட்ட வார்த்தை. இந்த வன்னிமேந்தன் தளத்துல இன்றைக்காவது வன்னிமேந்தன் ஒரு கெட்ட வார்த்தை தூசணம் பேசியிருக்கானா? பேசியிருக்கானா வன்னிமேந்தன்? வன்னிமேந்தன் ஆக கோபம் கொண்டு பேசுற ஒரே ஒரு வார்த்தை பைத்தியக்காரன் அல்லது முட்டாள். அதுவும் அவர்களை பேசுவதை முட்டாள், பைத்தியக்காரன். நாங்கள் பைத்தியக்காரன் முட்டாள் என்றால் அப்போ நீங்கள் யார் என்றால் கேட்கும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மைனாண்டி என்று பேசுறாரு, யாராவது கேள்வி கேட்கிறியா? நீ சொன்னது போல இப்படி பேசப்படாது, தவறு மேல தவறு, யாராவது கேட்கிறியா? நான் கேட்டிருக்கிறேன். நான் ஆதரவு அண்ணன் பேசாதீங்க, இது தப்பாயிரும், நாளைக்கு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான், பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அப்படி தில்லு இருக்கா அவங்களுக்கு சொல்றதுக்கு? இருக்கா உங்களுக்கு? நான் ஆதரவு கொடுக்கின்ற பொழுது அர்ச்சனா ராமநாதன் ஐயா அவளுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார், திருத்தி கொண்டார், தவறு பொழுது மன்னிப்பு கேட்டார். அதான் அவர். இப்ப அவருக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை. இந்த இடையில அளிக்கிற தரகர் இருக்கீங்களா, உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு தான் பிரச்சனை. நாளைக்கு அர்ச்சனா வந்து எங்களோட பேசிட்டு போகலாம். அந்த இடையில நிக்கிற உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்ப அதான் பிரச்சனை. நாளைக்கு வந்து வணக்கம் மணிமேதனா, வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க ஐயா, நாங்க பேசிட்டு போயிடுவோம், நான் கடந்து போயிடுவோம் எல்லாத்தையும். ஆனா இடையில நிக்கிறேன் நீங்களாம் மாட்டேன், நீங்களாம் ரோட்ல நிற்பீங்க. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோள், எனக்கு அர்ச்சனா எதிரி இல்லை, அர்ச்சனாக்கு நான் மணிமேந்தன் எதிரி இல்லை. நாங்கள் நாலு ரெண்டு பேரும் பேசிக்கொள்வோம். நாளை புதிய வடிவம் எடுத்து புறப்படலாம், ஏன் வாய்ப்பு இருக்கிறது. இடையில நீங்க வந்து தேவையில்லாம நிற்காத, சரிதானே? சம்மதம் நான் எப்போதுமே இரண்டு பேரும் சம்மந்தப்பட்டோட பேசிக்கொள்வது, மூன்றாவது ஆளை வச்சுக்கொள்ள நான் விரும்பாதால், நாம் வச்சுக்கொள்ளாதால். எப்பவுமே அர்ச்சனாவோட மட்டும்தான் பேச நிற்கிறான், மூன்றாவோட பேசுறதுக்கு நான் விரும்புறது இல்லை. அது எந்த பாராளுமன்றம் அவனை நேரடியாக பேச முற்பட தவிர மூன்றாவது ஆளை வச்சு பேச மாட்டேன். ஏன்னா அவன் தான் எட்டப்பனா இருப்பான். ஆகவேதான் நான் சொல்றேன், அர்ச்சனா ஐயா செய்யறது பரப்புற, நான் சொன்னேன், அவர் பேசுவார், பேசிக்கொண்டுதான் இருப்பார், பேச வேண்டும். அவர் செய்வது சரி, அவர் நல்ல விஷயம் செய்வது நான் பாராட்டி இருக்கிறோம், நான் திருப்பவும் பாராட்டுவேன். என் நல்லது செய்தால் எவனா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் பாராட்டுவோம். அதான்டா மாண்பு, அதான தமிழண்ட அறம். தெரியுமா? இதை எழுதுறவங்க தெரியுமா இருக்காவது? நாங்கள் கேட்பது சரி. வன்னிமேந்தன் தூட்டு இருக்கிற யாராவது ஒன்றும் கேட்டியா? அண்ணா வன்னிமேந்தன் பண்ணி மேந்தன் சொல்றீங்களா? என்ன அவரை முன்னி மேந்தன் சொல்றீங்களே? அவர் எழுதிக்கிறார், மோனா நான் போட்டு வழிலாம் எழுதிக்கிறவர் சமூகத்தலங்கள். நான் சொல்ல எழுதிக்கிறவர் மயிராண்டி என்று சொல்லியிருக்கிறார், காசு கொள்ளையடிச்சு சொல்லிக்கிறார். நான் ரெண்டே சொல்லிக்கிறேன்னா, ஐயா நீங்கள் காசு கொள்ளையடிச்சு, இந்த காசு எங்கே போனது என்று கேள்வி கேட்கிறேன். இந்த காசு எங்கே போனது? நீங்களாம் சொன்னீங்க, கணக்கு காட்டுங்க ஐயா. இவ்வளவு கோடி வந்திருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பேச, அது உண்மையா? கேள்வி கேட்கிறேன், உண்மையான்றான் கேட்கிறேன். உண்மையா? 2 கோடி ரூபாய் வைப்பில் வைத்தான் 1,70,00,000 ரூபாய் நீங்கள் வங்கியில இருந்து கடனாக பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா?
கேள்விதான் கேட்கு. பதில் இருக்கா? 30 லட்சம் ரூபாய் டிஷர்ட்டுக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா அனுப்பிதான் சொல்லப்பட்டார். நான் சொன்ன இன்னும் ஒரு அக்கா அனுப்பியிருக்கிறா 3,20,35 ரூபாய். இதுக்கு உங்க பதில் என்ன ஆதாரத்தோடு நான் போட்டிருக்கேன். கேட்கிறேன், அட பாவியில நான் அர்ஜுனாவுக்கு எதிராக வரேன்டா, என்ன கேட்கிறான்டா, ரிசிப்ட் கேட்கிறான், கொடுங்க வழங்கப்பட போறான்டா. நான் யூடியூப்ல முடுக்கப்பட எடுத்துக்கொண்டே போடு. இந்த இட்டப்ப வேலை செய்யறவன் நான் இல்லை, உங்களை மாதிரி பச்சோந்து வேலை செய்யறாலும் நான் இல்லை. நான் விரும்பினா ரிசிப்டை கொடுத்துட்டு போகலாம், ஒருபோதும் செய்ய வேண்டாம் அந்த வேலை. அது அர்ச்சனாவுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. இந்த தளத்துல வந்து இதை நான் கேட்பேன், நேர கேட்பேன், வா நான் கேட்பேன் பா, நேர கேட்பேன் பா. ஆனா இதே போக்குல போற நான் திருப்பம் சொல்றேன், அர்ச்சுனா ராமநாதன் விரைவில் காணாமல் போவார். இதே போக்கில் போவரா இருந்தால் நாங்கள் திருப்பவும் சொல்கிறோம், புதையல்கள் நிறைய கிடக்கின்றன, ஒரு நாள் அவை வெளிவரும், ஒரு நாள் அவை வரும். அப்ப அது சரிப்பட்டு வராது. இந்த கருப்படலுக்கு இப்போ சொல்லிக் கொள்றேன், நீங்க கெல்ல காணா போவீங்க. நாங்க சொல்றோம் உள்ளூராட்சி தேர்தல் இன்றைக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கு செய்தி வந்திருக்கு, என்ன தெரியுமா? உள்ளூராட்சி தேர்தல்ல மாற்றங்கள் கொண்டு போறாங்களாம். மாநகர சபைக்கான உரிமையில் அதுல மாற்றம் கொண்டு போறாங்களாம். கடந்த முறை பல வேட்பாளர்கள் அதுல போட்டியிடுறதுக்கு இருக்கிறாங்களா, அதை ரத்து செய்துட்டு புதுசா கொண்டு போறாங்களாம். மாநகர சபை தேர்தலும் இந்த தேர்தலும் வரைக்கல அர்ச்சுனா ராமநாதன் என்னட்ட வரணும் மணிமந்தனத்தை கண்டிப்பா வருவார், நடக்கும், எழுதி வச்சுக்கோ. அப்படி அவர் இல்லைன்னு சொன்னாரண்டா அந்த களம் வேற மாதிரி இருக்கு. நீ வேணும்டா இருந்துவார், நான் கணிக்கிற கண்டிப்பா சரியா நடக்குதா இல்லையாண்டுவார். செஞ்சு வாப்பா, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாங்க பார்ப்போம். ஆக அர்ச்சுனா ராமநாதனை பாராளுமன்றம் அனுப்பியது இந்த வன்னிமந்தன் தளம் அந்த வேட்பாளர் தெருவில் எவனும் செய்யாத, இதுல உள்ள மொடரேட்டர் கூட செய்யாத நான் செய்யற விஷயம். ஒருத்தர் கூட நான் மூச்சு வேணா கேட்டு பாரு யார்ட்டியா, ஒருத்தர் கூட நான் மூச்சு விடையில, மிக ரகசியமா எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஏன் எதிரி உஷாராடு அடைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு இன்னும் என்னை தவிர இந்த தகவல் ஒருவருக்கு தெரிஞ்சா அது ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி, அதனால ரொம்ப ரகசியமா கடத்திருந்தேன். வன்னிமேந்தனாலதான் 3 சீட் போனேன். சரி, நான் தேர்தலுக்கு அர்ச்சனாவுக்காக பாட்டெல்லாம் எழுதி பரப்புரையெல்லாம் செய்து உடனே எல்லாம் செய்து பரப்புரை செஞ்சு இருந்தோம். அப்போ ஒரு நிமிஷம் 700 பேர் 800 பேர் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகமா போய்க்கொண்டு யூடியூப்ல லைவ்ல விடுறேன். என்ன மாதிரி யாரா விட்டவன் யூடியூப்ல, இங்க டிக்டாக்ல போறதுல யூடியூப்ல லைவ், வெப்சைட்ல அடிச்சு விடுறேன். எல்லா விஷயம் பறக்குது செய்தி, எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் பரப்புறான். அந்த நேரத்தில் ஓடி வந்து நான் ஏன் மயிராண்டி ஏன் அடிச்சதாரு சொல்லுங்க, அடிச்சதாரு? நானா அடிச்சேன்? தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. 10 நாள் 14 நாள் இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னதாக நாங்கள் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு மிக வேகமான தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கல எங்கள் மீது வந்து மயிராண்டி நாயே வன்னிமேந்திரன் திட்டினது யாரு? யார் திட்டினா? வன்னிமேந்திரன் திட்டின. சட்டம் எதிர்பார்க்கல. நான் 5.5 மாதங்களாக கஷ்டப்பட்டவர்கள் குலோடுத்திருந்தோம். வந்து எங்களை திட்டினது யாரு? யாரையா திட்டினது? யார் திட்டினா? வன்னிமேந்திரன் திட்டினா அர்ச்சுனா ராமநாதன் திட்டினாரா? சொல்லப்பா, யார் திட்டினா? அப்போ அந்த இருந்து வன்னிமேந்திரன் மீது நீங்க அடிச்சில, நாங்க மௌனமா இருந்தவங்களுக்கு கலைக்கல. ஆனா பேஸ்புக்ல அந்த கொமெண்ட் நீங்க பிளாக் பண்ணீங்களே, ஏன் பிளாக் பண்ணீங்க? அப்போ இப்ப வன்னிமேந்திரனால சீட்டு போடணும்னு சொல்றீங்க. சரிப்பா, கதைப்பம் எல்லாம் பா. அதே போய் நான் மட்டும் சொல்லல, 200க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த நேரங்கள்ல இரவு எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இந்த மக்கள் பாவம். அப்பா இந்த அக்காவும் அண்ணாவும் தங்கச்சியும் தாத்தாவும் பாட்டி அடிச்சுனாங்க. மைந்தா கும்புறன் ஐயா, அவர் பேசிட்டார் ஐயா, தப்பு தான் ஐயா, நீ அவருக்கு எதிராக வந்துடாத ஐயா, அவர் தோத்துருவார் ஐயா, ஐயா ஐயா இந்த பிள்ளை மாதிரி கேட்டுக்கிறேன் ஐயா, எத்தனை ஆளுகள் மெசேஜ் போட்டிருந்தான். அப்படி இருந்தும் ஒரு அண்ணா வந்து அவருக்கு மன்னா நீதிமன்றத்துக்கு புன வைக்கப்படணும் கெஞ்சி, அண்ணா போங்கண்ணே நம்மளை வந்து விடக்கூடாதுன்னு பயந்தன் அந்த அண்ணா போயிருந்தார். அதுக்கு கூட நக்கல் விடுறாரு அர்ச்சுனா. நன்றி இருக்கா? ஒருத்தர் உங்களுக்காக யாரோட முன்பும் தெரியாது உங்களுக்காக புன வைக்க வந்து நீங்க போவீங்களா? உங்க குடும்பத்துல யாராவது போய் முன் தெரியாத புன வைப்பீங்களா? வந்தான் இல்லையா? நன்றி சொன்னீங்களா? நீங்க ஐயா நன்றி சொன்னீங்களா? அவன் எதிரியா இருந்தாலும் நான் ஒரு இடல்ல இருக்கின்ற பொழுது எனக்கு பிண வைக்க எடுத்து வந்து என்னை சிறைக்கு செல்ல நான் காப்பாண்டா. அவன் எனக்கு எதிரியா வந்தாலும்
நான் அவனுக்கு நன்றியா இருக்கணும். அண்ணா நன்றி என்ன, நீங்க வந்தீங்க மிக்க நன்றி, இப்ப மாறிக்கீங்க, அது உங்க தனிப்பட்ட கருத்து. ஆனா நன்றி என்ன, மிக்க நன்றி என்ன, நான் கும்பிட்டுட்டு போயிருப்பேன், விழுந்தா காலையில விழுந்து கும்பிட்டு போயிருப்பேன். ஏன்னா அப்படி செய்யறா மக்கள் முதல்ல நீ நிலைச்சிருப்ப, நீதான் அப்பதான் உண்மைய நாளா இருந்திருப்ப. செய்திகளா நீங்க? அவர் டக்ளஸ் நாள் இருக்கிற, ஆமா புனவ கேட்கல, தெரியலையா உங்களுக்கு? அப்ப முரண் எங்க இருந்து வருது? பேசுவோமா உடைச்செல்லாத்தையும்? இன்றைக்கு வாரிய வன்னிமேந்தன் நான் சொல்றேன், அவர் இப்பவும் 10 பேரை கூட்டம் அமைச்சுக்கிறாரு. வெளிநாட்டு மக்கள் பணத்தை சேகரிக்க வராது, இந்த பணம் மக்களுக்கு போய் சேராது, போற மாதிரி காட்டுவார், போய் சேராது. இது மிகவும் ஆபத்தான ஒன்று, மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு வேலை திட்டம். எங்களுடைய மக்கள்கிட்ட பணத்தை ஏமாத்தி தனது பையக்க போறதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் இந்த அதாவது நான் பிசினஸ் ஆர்கனைசேஷன் சொல்ற அந்த புதிய இதனூடாக பணம் சேகரிக்க அவர் முற்படுவர இருந்தால் அதற்கு வன்னிமேந்தன் நேரடியா அன்றிலிருந்து நேர் எதிரியா நான் மாறுவேன். ஏன்னா உங்களோட அரசியலுக்கு நான் குறுக்க வரையில, நீங்க செஞ்சுட்டு போங்க. மக்களை ஏமாத்தி பணம் பறிக்க நீங்க வந்தியேண்டா நான் வரமாட்டேன். ஆனா அதுக்கு முன்னம் கணக்கு காட்டுங்க, அதை நான் எச்சரிக்கையா இருக்கிறேன். இதுக்கு கணக்கு காட்ட முடியாத நீங்கள் அதுல எப்படி எங்கள் மக்களுக்கு நேர்மையாக இருப்ப கேள்வியை நான் எழுப்புறேன். இது அவதூறா? அப்படி அவதூறு சொல்ற முழுக்க நீங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கத்தானே வாரீங்க. அப்ப அடேவா மக்கள் கணக்கு தந்தா காட்டிட்டு போங்க, நேர காட்டப்பா வாங்க. நான் சொல்றேன் தானே, நான் தேர்தலை தூக்கி நான் அப்பன்னு சொல்றேன், யாருக்கா இருக்கா நான் ஆதரிக்க சொன்னேன். ஐயா நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், நாளை எங்களை மக்களை நீங்கள் ஏமாற்ற முனைந்தால், மக்களுக்கு எதிராக நீங்கள் வந்தால் நாங்கள் இதை விட கடுமையாக உங்களுக்கு எதிராக பரப்புரை செய்வோம், எதிராக சொன்ன அந்த தில்லு உங்களுக்கு இருக்கா? உங்களை சொல்ல முடியுமா? யாராவதால இருக்கா? அந்த துணிவு இருக்கா? அடே மீச வச்சா மீச முறுக்கு நேர்மையா இருக்கணும்டா. நரை விழுந்தாலும் உன் நேர்மை நரைக்க கூடாது. ஒத்த பைசா இல்லாமல் நீ ரோட்டில் பிச்சை எடுத்தாலும் நேர்மையாடு. கண் கலங்கி பார்த்தோன்னு இந்த வீடியோ பார்த்தான்னு இப்படி இருக்கப்பட ஒரு நாளும் உதவி செய்தவனை அவனை உதவி செய்த நேர்மையா இருக்க பழகு, நன்றி சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவனை இழிக்க பழகாத, இழிக்காது. நாளைக்கு உன்னை ஒரு தரம் தூக்க மாட்டேன். நான் இருந்து பாரு, நான் திருப்ப சொல்றேன், இந்த அரசியல் ஆய்வில் நான் இவர மாதிரி விசித்திரம் ஒரு ஆளை பார்க்கல. நான் ஏன் கணக்கு செய்ய, நான் 3ல இருந்து 6 மாசத்துல அர்ச்சுனா இருந்த தடம் இல்லாம போவார். இருந்து பார், மக்களுடைய எதிர்ப்பு எப்படி வருது என்று பாரு. எவ்வளவு புதிய எனக்கே இவ்வளவு பார்த்தோன்னே எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. நான் வெளியில சொல்லல கணக்கா, இருந்து பாரு. கொடுத்த அண்ணாவுக்கு மக்காவுக்கு தெரியும் எவ்வளவு கொடுத்தேன் என்று. சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் விதையாக வெடித்து எழுவார்கள். அன்று அத்தனை பணமும் வெளியிலே வரும். அன்று மக்கள் உங்களை துரத்துவார்கள். இன்று இதுல வன்னிமேந்தன தேச துரோகி என்று சொன்னவனும் இவனுக்கு எட்டப்பன்னு சொன்னவனு நாளைக்கு இந்த வாய் பேசும். அன்றைக்கு நான் பார்த்து சிரிச்சுட்டு போய் இதைத்தானே முன்ன சொன்னேன். எப்பவுமே காலத்தை கணிக்க பழகு, நேர்மையா இருக்க பழகு. நான் அர்ச்சுனாவா இதுவரைக்கும் அவதூறு பரப்பல, பரப்ப மாட்டேன், பரப்ப கூடாது. அப்படி நீ அவனை அவதூறு பரப்புவதா இருந்தால் நீ அவரை ஆதரித்துக்க கூடாது. ஆதரித்தன்னு சொன்னா அவனுக்கு அவதூறு பரப்ப கூடாது. அவர் செய்கிறார், செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன். தளத்தில் இருக்கிற ஏனியர் போய் அது அவருடைய கருத்து சொன்னான். ஆனா வன்னிமேந்தனுக்கு நான் செய்தேனா? அவர் சொன்ன மாதிரி நாய மயிராண்டி பேயாண்டி நான் சொன்னேனா? இருந்தா ஆதரத்தை காட்டப்பா. ஆனா நான் சொல்ல அவர் அரசியல் செய்யுங்க, குறுக்க வர மாட்டேன், தப்பு இல்லை, நீங்க செய்யுங்க ஐயா, என்ன செய்யுங்க. ஆனால் நான் உங்களை எங்கு முரண்படுகிறேன் சொன்னால் இந்த வன்னிமேந்தனூடாக காசு சேர்த்ததுக்கு நீங்கள் கணக்கு காட்ட வேண்டும். 12,900 ரூபாய் மட்டும் உங்கள் தேர்தல் செலவாக இருந்தால் 56 லட்சம் பிளஸ் 30 லட்சம் என்னானது? அது எனக்கு தெரிந்தது, நீங்க எனக்கு சொல்லியாகும். ஆக அர்ச்சுனா ராமன் உஷாரா இருங்க. நீங்க இன்றைக்கு நம்புறவங்க, நீங்க தப்பனாக்கள் ஒன்று மட்டும் விளங்குறது. நான் திருப்ப சொல்றேன், உங்களுக்கு பின்னால் இருப்பது நான் வெளிப்படையாக சொல்றேன், மாற்றுக்குழுக்கள், அந்த கருப்பாடுகள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு அஜெண்டா, புதிய ஒரு பெரு நிகழ்ச்சி நிலைகளை எழுதி வைத்த நிகழ்ச்சி நிலைகளை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த நினைக்கிறீர்கள் இது உங்களை வாழ வைக்கும். ஒரு நாள் வெளியில் கோத்தமாயா போல முகங்காட்ட முடியாத நிலை உங்களுக்கு உருவாகும். கூட இருந்தவர்களே அவர்களை காய் வெட்டியது போல, அண்ணன் தம்பிக்கிலே அடிதடி வந்தது போல உங்களுக்கு வரும். இது நடக்கும்.
நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? உங்களது போக்கு பிழையாக இருக்கிறது. நீங்கள் யாரை மதிப்பதாக தெரியவில்லை, யாருக்கு மரியாதை கொடுப்பதாக தெரியவில்லை. நீங்கள் ஞான ஆணவத்தில் மகந்தையில் வைத்தீர்கள். இது தவறு. அரசியலுக்கு வந்து விட்டால் பக்குவப்பட வேண்டும். நான் இன்னும் வந்து ஏற்றி விடுவான், விட்டு நாளை விட்டுட்டு ஓடிடுவான். மணிமேந்தன் எனக்கு நீங்க ரிசிப்ட் அனுப்பினீங்களா? இல்ல, எனக்கு தெரியும் தானே எவ்வளவு ரிசிப்ட் வந்தேன். நீங்க நன்றி சொல்லி அனுப்பினீங்களா? இல்ல, நான் அது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அந்த பணம் தந்தாளுக்கு நான் போர்வர்ட் பண்ண இல்லை அந்த மெசேஜ். அப்ப எனக்கு கணக்கு தெரியும் தானே எவ்வளவு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இல்லையா அர்ச்சனா? தெரியுமா இல்லையா? இப்போ அந்த மக்கள் எத்தனை பேங்கு காசு எனக்கு தெரியும். நான் சொல்ல வயசுக்கும் சம்பந்த பேங்குக்கும் இன்னும் சில வங்கிக்கும் அனுப்பிடுறாங்க. நான் சொல்றேன் தானே, இது உங்களுக்கு அனுப்பி நீங்கள் மெசேஜ் விட்டது மட்டும். அதுக்கு பின்னால் பலர் வந்து தந்திருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. ஆக மக்கள் பணத்துல வேண்டி மக்கள் பணத்தை மக்களுக்கு உதவி செய்ய போறேன் அர்ச்சுனா வந்தேன்டா. நான் அர்ச்சுனா அதுல நம்புறதுக்கு தயாரில்லை. ஏன்? நீங்கள் தேர்தலுக்கு கணக்கு காட்ட முடியாத நீங்கள் நாளைக்கு மக்கள் பணத்துல ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதோட வருகிற பணத்தை நீங்கள் எப்படி சரியாக கையாள்வீர்கள்? மக்களுக்கு எப்படி நீங்கள் சேவை செய்வீர்கள்? எங்களுக்கு இங்குதான் சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகங்கள் கேள்வியாக வருகின்றன. அந்த கேள்விகள் உங்களை துளைத்தெடுக்கின்றன. அதுக்கு பதில் சொன்னால் சிக்கி முடிவில்லை. எங்கள் மீது நீங்கள் அவதூறை பரப்புகின்றீர்கள். நாங்கள் விட மாட்டோம். இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். பதில் சொல்லி ஆகணும். இன்றைக்கு நான் ஒருதான் கேட்கிறேன், நாளைக்கு இதை கேட்டுக்கொண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுத்தவன் முழு பேரும் கேள்வி வைப்பான்.